ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் உஷாராணி காளிதாஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதை பற்றின வீடியோனா, ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கான வீடியோ தான் இது. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில். ஸோ அதோடு தான் நாங்கள் கிளம்பி வீட்டிலேருந்து ஒரு 4 மணி 4:30 மணிக்கு கிளம்பணும். அப்போ கூட வெயில் தாங்க முடியல. நேராக வீட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காக. ஸோ எங்கள் வீட்டு கராமாலேருந்து டைரெக்டாக பீச்சுக்கு ஒரே பஸ்ஸு தான். ஸோ இது எதுவுமே மாற தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் நூல் கார்டு எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுட்டோம். வெயிட் பண்ணியிருக்க நேரத்துக்கு பதிலாக பஸ்ஸும் வந்துடுச்சு. எல்லோரும் ஏறி போயிட்டு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ஒரு செட்டில் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். 3 பேரோட கார்டை எங்கள் வீட்டுக்காரே பஞ்ச் பண்ணிட்டாரு. பிகாஸ் போன உடனே இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் போயிட்டு நாங்கள் எல்லாம் சீட்டில் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பஞ்ச் பண்ணார். எனக்கு, என் பையனுக்கு, என் வீட்டுக்காருக்கு. பாப்பாவுக்கு 4 வயசுன்றதுனால ஸோ அபோவ் 4 இயர்ஸ்க்கு மேலே தான் இங்கே வந்து நூல் கார்டு எல்லாமே அப்ளிகேபிள். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ நான் எப்பயும் போல் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு தெரியும், வண்டியில் பஸ்ஸில் போகும்போதும் ட்ரெயினில் போகும்போதும் வீடியோ எடுக்கிறதே ஒரு பெரிய ஹேபிட்டாக வச்சிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போன ஸ்டாண்டை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பஸ்ஸு தான். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துக்கு முன்னாடி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேமரா செட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே கவர் ஆகட்டும் அப்படின்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன். துபாயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரோட்டில் நம்ம வீடியோ எடுக்கும்போது நிறைய நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அவ்வளோ ஒரு இண்டிகேஷன் மார்க்கிங்குங்க. ஒவ்வொரு லிமிட்டுக்கும், ஒவ்வொரு க்ராசிங்க்கும், ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இண்டிகேஷன்ஸ், அந்த மார்க்கிங், அந்த போர்டு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அதுலேருந்து யாருமே டீவியேட் பண்ணி இல்லை ஓவர்டேக் பண்ணி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மேஷனே சொல்லலாம். அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கங்க. துபாயோட இந்த ரோட் வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சென்டர் மீடியனில் வந்து ட்ரீஸ் வச்சு, பிளான்ஸ் வச்சு, அதுவும் நான் வந்து பர்டிகுலராக இந்த ஏரியாவில் நோட் பண்ணது என்னென்னா, ஒரு சில இடத்துல வந்து அந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே கம்மியாக இருந்தது. இங்கே வந்து த்ரூஅவுட்டு நாங்கள் பீச்சுக்கு போய் இறங்குற அந்த ஜுமைரா ஏரியா வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்டர் மீடியனில் பிளான்ட்ஸு, ட்ரீஸு எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. த்ரூஅவுட்டு ஜுமைரா ஏரியாவோட, அதாவது நாங்கள் எந்த பீச்சில் இறங்கினோமோ அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோவும் வந்து ஒரு பக்கா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ண முடியல. பிகாஸ் எங்களுக்கு பீச் ரீச் ஆனதுனால நான் அது வரைக்கும் தான் நோட் பண்ணிவிட்டு ஸோ வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் இறங்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது துபாய். இந்த வியூவாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், பில்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோவில் ஓரளவுக்கு மட்டும்தான் நம்மளால் கவர் பண்ண முடியுது. பட் நம்ம அந்த ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ ஒரு கேபோ எதிலோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க, பில்டிங்கோட ரோடில் நம்ம போகும்போது பில்டிங் ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான டிசைனில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே நான் வந்து மெயினாக வீடியோஸ் எடுப்பேன். லைவாக பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியே ஆகணுங்க. நான் ஒரு மைக் ஒன்று வச்சுருக்கேன். அந்த மைக்கை தான் இப்போ அலோ செக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த மைக்கை அலோ செக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எல்லாமே செஞ்சும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் ரெக்கார்டே ஆகாமல் போயிடுச்சுங்க. அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் பின்னாடி பேக்ரவுண்டில் நான் பேசிகிட்ருக்கேன். அதில் பேசிகிட்ருக்கிற ஆடியோ வந்து நம்மளுக்கு விசிபிளாக கேட்கவே இல்லை. ஸோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மைக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோடய பொண்ணு வந்து அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டா, பையன் வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். ஸோ அந்த டைமில் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, துபாய் பஸ்ஸில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா, பொதுவாக துபாய் பஸ்ஸில் வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் யாருமே வந்து ஒரு ஸ்நாக்ஸோ டீ காஃபியோ இல்லை ட்ரிங்க்ஸோ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபைனுங்க. அதுக்கப்புறம் வந்து டிரைவர் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு அப்படின்னா டிரைவர்கிட்ட போயிட்டு எந்த ஒரு கான்வர்சேஷனோ இல்லை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது.
அதுவும் வந்து ரூல்ஸில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கங்க. பஸ்ஸில் ஒவ்வொரு சீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்டாப் பட்டன் வச்சுருக்காங்கங்க. அது வந்து நீங்கள் எந்த ஏரியாவுக்கு முன்னாடி இறங்க போகிறீங்களோ அதில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் நம்பரோட டிரைவருக்கு ஒரு அலர்ட் போயிடும். ஸோ அந்த ஸ்டாப்பிங்கை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு சீட்டு கூட விடாமல் எல்லா சீட்ஸ்லேயும் அது வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்பெஷல் பீப்புளுக்கும் தகுந்த மாதிரி ஒரு பிளேஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கான இடமும் அங்கே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்டர்லி பீப்புள் வந்து இல்லை குழந்தைங்க யாருனா வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுந்து அவங்களுக்காக ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. மாதிரி கதை சொல்ல ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருக்கிற என் பையனுக்கு தூக்கமே வந்துடுச்சுங்க. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க. வந்து ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்தது. என்ன தான் இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல இல்லைங்க. அம்மா பக்கத்தில் உட்காந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சுங்க. அவனும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். சரி அவனை தூங்குறத ஒரு ஃபன் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அவன் ரொம்ப சீக்கிரமாகவே தூங்கிட்டான். அதுவும் தலை குளிச்சதுக்கு உங்களுக்கே தெரியும், ஏசியில் வேற போகிறோம், எந்த அளவுக்கு தூக்கம் வரும் பாருங்கள். அவன் ரொம்ப டீப்பாக தூங்கிட்டான். கரெக்டாக நாங்கள் வந்து பீச்சுக்கிட்ட நியர்பை பீச்சுக்கு வரும்போது தான் நான் அவனை எழுப்பியே விட்டேன். என் பொண்ணு அந்த பக்கம் அவங்க அப்பா பக்கத்தில் படுத்து தூங்கிட்டான். ஸோ பீச் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் வியூ தான் வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட நான் ரோட் வியூவை ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த ரெக்கார்டிங் பார்த்து முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையாக இருக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் ரோட் வியூவை வந்து நான் ஃபாஸ்ட் மோடில் ஸ்பீட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ கட் ஆன உடனே பீச்சில் போய் இறங்குனதுக்கப்புறமா என்னன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே. ஃபைனலாக நாங்கள் வந்து கைட்டு பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஒரு வழியாக வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா எப்பயும் போல் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா சாலை போயஸ் கார்டனில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டில் தான் இந்த ஏரியாவோட லொக்கேஷன்ஸே இருந்தது. எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பங்களோஸாக அவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நோட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம்னா ஸ்ட்ரக்சர்ஸு, வீடு இல்லை இந்த இடம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்ருக்கிறது தாங்க பெரும்பாலுமான என்னோடய வேலையாக இருக்கும். ஸோ பிளான் ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெல்லமாக நாங்கள் வந்து பீச்சை நோக்கி அப்படியே மெல்லமாக மூவ் ஆகி போயிட்டே இருந்தோம். இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஏரியாலேயுமே எது நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வெயிட் பண்ணி நின்று பொறுமையாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தாங்க போயிட்டுருக்கேன். இது ஒரு வீட்லேயே எத்தனை கார் இருக்குது பார்த்தீங்களா. என்றைக்கு நம்ம இவ்வளோ கார் வாங்க போகிறோம் தெரியல. இருந்த காரையும் விற்றுட்டு துபாய்க்கு வந்துட்டோம்.
சரி பரவாயில்ல, அதுக்கான நாள் வரும். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கார் இல்லாதவங்க கார் வாங்குங்க, நாங்களும் வாங்குகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பீச்சை ரீச் ஆக போகிறோம். என் பையன் என் கூட வந்துக்கிட்டு இருந்தான், என் பொண்ணு அவங்க அப்பா கூட நடந்து போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வரும்போதே பசங்களுக்கும் எங்களுக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணியில் குளிக்கும் போது கண் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அதுக்கான தேவையான ப்ரிகாஷன்ஸோடு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ்ஸு, சேஞ்சஸ்ஸு, விளையாடுறதுக்கு பொண்ணு விளையாடுறதுக்கு தேவையான இந்த பீச்சு செட்டுன்னு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே எடுத்துகிட்டு பையில் அடுக்கி வச்சுட்டு, கொஞ்சம் போல் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு, தேவையான அளவுக்கு வாட்டர். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறீங்களோ கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு வீட்டிலேருந்து போங்க. இல்லை வாட்டர் பாட்டிலே வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு தெரியும் பீச் ஏரியாவில் கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவாகவே இருக்குது. நாங்கள் வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே 6 திராம்ஸ்க்கு வாங்கினோங்க. இங்கே வந்து வீட்டு பக்கத்துலலாம் அவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க. 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே 1 திராம் 2 திராம்ஸ்க்கு கொடுப்பாங்க எங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 6 திராம் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த பீச்சில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரொம்ப பீச்சு சாண்டை நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்க. போலீஸ் பேட்ரோல் வண்டியே இந்த சாண்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ சாண்டை வந்து ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பீச் பக்கத்தில் போகும்போது தான் கால் எல்லாமே உள்ளே போச்சு. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக நம்ம ஒரு மண் தரையில் நடந்து போகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் எனக்கு இன்னமும் கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நான் லைவாக பேசிக்கிட்டு வந்த வீடியோ. என்னால் அந்த மைக் ப்ராப்ளத்தினால வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடிஞ்சது. சரி பரவாயில்ல, கண்டினியூ பண்ணலாம். நான் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு மெல்லமாக மூவ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என் பொண்ணு, என் வீட்டுக்கார், பையன் எல்லாமே நடந்து போயிட்டாங்கங்க. ஆனாலும் நான் விடலை. ரொம்ப பொறுமையாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சன்செட் ஒன்று பார்த்தேங்க. சூப்பரான வியூங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரீஸு எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது. ஈவினிங் டைமில் போகிறதுனால எப்போவுமே நான் அந்த சன்செட் ஆகிற நேரத்துக்கு தாங்க கரெக்டாக போகிறேன். எனக்கு அதனால சன்செட் வியூ வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு கிடைக்கிது. நானும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தேங்க. இங்கே இருந்து பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நீங்கள் நடக்கணும். ஸோ இது எல்லாமே பக்கத்தில் இருந்த விஷயந்தான். அதையும் கவர் பண்ணிகிட்டே வந்துட்டேன். அல்மம்சார் பீச்சுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அல்மம்சார் பீச் வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ உடனே நம்மளை வந்து கடல் ஏரியாவுக்கு போய் ரீச் ஆகிடலாம். பட் இந்த கைட் பீச் வந்து ரொம்ப பெருசுங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வந்து உள்ளே நீங்கள் பீச்சுக்கு ரீச் ஆகி இந்த பீச் மண்ணுலேருந்து நம்ம உள்ளே போகிற அளவுக்கு தாங்க இருக்குது. எப்படி நம்ம மெரினா பீச்சுக்கு போவோமோ அதே கான்செப்டில் தான் இந்த கைட் பீச்சும் இருந்தது. கைட்டு பீச்சுனால் நிறைய நான் கூகுள் சர்ச் பண்ணும்போது பட்டமெல்லாம் பறந்துகிட்ருக்கும், கைட்டு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது பேர் தான் கைட்டு பீச்சு. அந்தளவுக்கு எந்த ஒரு பட்டமும் பறக்கலை. நாங்களும் எந்த பட்டத்தையும் வாங்கிட்டு போயும் பறக்க விடலை. பேர் தான் கைட்டு பீச்சுன்னு வச்சுருக்காங்க போல். ஸோ நடந்து கடைசியில் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் சால்ட் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ முதல்ல அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் பீச்சுக்குள்ளே போனோம். ஏன்னா லஞ்சு சாப்பிடாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பி வர்றதுக்கான டைமே வந்து ஈவினிங் ஆனதுனால பசங்களுக்கும் பசி வந்துடுச்சு. ஸோ முதல்ல கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீச்சுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க நாங்கள் பீச் தண்ணியிலே போய் காலை வச்சோம். இந்த சால்ட் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணாங்கங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம ஒரு 2 இடத்துல வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கையில் ஒரு சிப்பு மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ஒரு மேக்னெட்டிக் மாதிரி கையில் கொடுத்துட்டாங்கங்க. அந்த பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஸோ என்ன ஆச்சு, அது ஆர்டர் அவங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் அலர்ட் ஒன்று வருது. அது வந்ததுக்கப்புறம் நம்ம போய் எந்த இடத்துல கலெக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஷ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பட் எல்லாருக்கும் தெரியும் காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. விலை கொஞ்சம் கூடவே அதிகமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, வந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய்
என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் தண்ணிக்கிட்டேயே போனோம். தண்ணிக்கிட்ட போகிறதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்களா, நான் காட்டினேன் இல்லையா? ஸோ இதுதான் அது. இதில் ஒரு அலாட் ஒன்று வருதுங்க, வைப்ரேஷன் அலாட் ஒன்று வருது. வந்ததுக்கப்புறமா நம்ம கவுண்டரில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஃபுட் கவுண்டரில் போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் ரொம்ப நார்மலாகவே இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐஸ்கிரீமு அண்டு சிக்கன் நக்கெட்ஸு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் நேராக பீச்சுக்கு தாங்க போனோம். பீச்சுக்கு போனதுக்கப்புறம் தண்ணியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட அந்த பீச்சு பர்டிகுலர் பிளேஸில் எல்லாத்துலேயும் எர்த் ஒர்க் எக்ஸவேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மணலை எடுத்து அந்த சைடில் ஒரு இடத்துல தெரியும் பாருங்கள், லாங் டிஸ்டன்ஸில் அந்த இடத்துல ஒரு இடுப்புக்கு மேலே அளவுக்கு பள்ளமாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக எக்ஸவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு எனக்கு வந்து ஆழமாகவும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆழமாகவும் இருந்தது. அல்மாம்சர் பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனால் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. குழந்தைங்கலாம் சுத்தமாக இறங்கவே இல்லை. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கும் பயமாக இருந்தது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வர சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணார். இதை பார்த்தீங்கன்னா முன்னாடியே இவ்வளோ ஆழம் இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்களா அந்த தொடை வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மண் எக்ஸவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை ரொம்ப ட்ரை பண்ணார். நான் உள்ளே போனேன், ஆனாலும் பயத்தில் ஓடி வந்துட்டேங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க டேன் ஆகணுன்றதுக்காகவே வந்து பீச்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், உள்ள வரைக்கும் போனேன், பயந்து ஓடி வந்துட்டேன். ஐயோ நம்மளுக்கு இது செட்டே ஆகாதுன்னு நான் ஓடி வந்துட்டேன். பட் இதே வந்து நீங்கள் வேறு பீச்சில் போகும்போது லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம தைரியமாக இறங்கலாம். இது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. எனக்கு பயமாக தான் இருந்தது. என் பொண்ணு சுத்தமாகவே போகலங்க. என் பையன் அதுக்கும் மேலே ரொம்ப பயந்து நடுங்கி போயிட்டான். இங்கே பாருங்கள், அவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப பயத்தில் தான் இருக்கேன் நான். இது ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தண்ணியில் என்னை ஒரு முக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார். நான் மிரட்டி விட்டுட்டேன், வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார். நான் வேலைக்கே ஆகாது, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அது வரைக்கும் அவர் போய் நடந்து ஸ்விம் பண்ணிவிட்டு தண்ணியில் மிதந்துக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணது. என் பசங்களையும் என்னையும் தாண்டி என் ஹஸ்பண்ட் தாங்க அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணார். ஸோ நான் இந்த பீச்சுக்கு ஒரு முறை நாங்கள் போகும்போது கண்டிப்பாக அடுத்த டைம் நான் போகும்போது குழந்தைங்களுக்கும் இன்னும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கா என்ன ஏதுன்றதை நான் பார்த்துட்டு வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்களும் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்க மாட்டேன். இந்த டைமில் நான் போன இந்த வீடியோவில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அடுத்த டைம் மேபி இது வந்து லெவல் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லோரும் போய் குழந்தைங்களோட உள்ளே போய் என்ஜாய் பண்ணுங்கன்ற வார்த்தையை நான் சொல்லுவேன். இதை பார்த்திங்கன்னா அவர் தாங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணாருங்க. ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே வந்து சேஃப்டி கார்டு எல்லாருமே விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் ஓவர் அப்படின்னு. 6:30க்கெலாம் வந்து சேஃப்டி கார்ட்ஸ் வந்து எல்லாரையும் வெளியில் வர சொல்கிறாங்க. அந்த மாதிரி வெளியில் வரும்போது நாங்கள் என்ன யோசிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணாமல் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஸோ நீங்கள் யாராவது போகிறதா இருந்தால் ஒரு 4 o'clock போனீங்கன்னா ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட இன்னொரு பார்ட்டுக்கு, அதாவது நாங்கள் இருக்கிற இன்னொரு சைடுக்கு நாங்கள் போகவே இல்லை. அங்கே நிறைய இடம் இருக்குது, நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய ப்ளே ஏரியாஸும் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது டைரெக்டாக அந்த இடத்துக்கு போய் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான வீடியோ என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றது நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் என்னோடய வீடியோ எல்லோரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து இருட்டுற வரைக்குமே வந்து ஒரு கூச்சம் இருந்ததுங்க. என்னென்னா தண்ணியில் உட்காரலாமா, இல்லை விளையாடலாமா, எதாவது பண்ணலாமா, உள்ளே போகாமல் கரையிலேயே உட்காந்துட்டு எதனா செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து இருட்ட ஆரம்பித்த உடனே கொஞ்சம் தைரியம் வந்தது. சரி ஓகே, நம்ம தண்ணியில் விளையாடலாம், படுக்கலாம், உருள்றா, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கூச்சமே எனக்கு போச்சுங்க.
என் பையன், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே தண்ணி அள்ளி கொட்டி தண்ணியில் விளையாடி வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி கொஞ்சம் சூடாகவே இருந்ததுங்க. அந்த ஒரு ஃபீலே வரல. அல்மம்சார் பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஒரு ஃபீல் இருந்தது, நல்லாவும் இருந்தது. பட் இது என்ன ஒரு கண்டிஷனில் இருந்தது அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. பட் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக போனேன்னா அப்டேட் கொடுக்குறேன். நான் பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக மண்ணுங்க தலையிலேருந்து காலை வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கும் டைம் கிடைக்கும் போது நீங்களும் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பசங்க படிக்கலாம், விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்களும் அதாவது வீட்டில் இருக்கிற லேடீஸு அண்டு குழந்தைங்களை தாண்டி ஹஸ்பண்டும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்து திரும்ப தூங்கி எழுந்து இந்த மாதிரியான பிஸி ஷெடியூல்லேருந்து எல்லோரும் வெளியில் வந்து லைஃப்பை கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.